விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 13ஆம் தேதி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எவ்ரி சாட்டர்டே அண்ட் இன்க்ளூடிங் சண்டேஸ் கூட மக்களை போய் வந்து சந்திக்க போறாரு. மக்களை சந்திச்சு என்ன செய்ய போறாங்க? மக்களை சந்திச்சு எதுக்காக மக்களை சந்திக்கிறாங்க? என்ன சார் கலாய்க்கிற மாதிரி? இல்ல நான் கேட்கிறேன், மக்களை சந்திக்கிறார் இல்லைங்க. இல்ல நீங்க எதுக்கு மக்களை சந்திக்க போறாங்க? தலைவர்கள்ன்றது மக்களை சந்திக்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். மக்களை சந்திக்கிறாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கியில போகணும். இப்போ வேற அவங்க மனைவி வேற ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில வேற போட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. பாத்தீங்களா பார்க்கலையா? சினிமாக்காரங்களுக்கு பூரா என்ன வேலைன்னா கிளீனாக அந்த சினிமா நடித்த புகழை வச்சுக்கிட்டு ஒரு வயசு அப்படி ஆகி நீ அவ்வளோதான் டான்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் டப்புன்னு நேரடியாக அந்த முதல்வர் தான் சனிக்கிழமையாக போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியலையே. ஒன்னே ஒன்று மட்டும் இல்ல சார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் பாராட்டுகள் சார். ஏன்னா மக்களுக்கு வந்து வேலைக்கு போற நாட்கள்ல எதுவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. நீங்களே டிஸ்டர்பன்ஸ் தானே. நான் கேட்குறேன், இப்போ வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா இப்போ இல்லை பாவம். அம்மா இருக்கும்போது ஆண்டின்னு சொல்லிட்டு நேரம் தெரிய முடியுமா? உன்னால் நேரத்துக்கு உன்னை உள்ளே போட்டிருப்பாங்க. ஏற்கனவே அவங்க சினிமா பார்த்து குட்டிச்சவராக இருக்கிறாங்க. ஒரு மாஸ்டர்ன்ற படத்தை நடிச்சு மாஸ்டர்னா மக்களுக்கு நல்லது செய்வார் பார்த்தா போதையிலே தான் இருப்பார். எனக்கு என்னமோ கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அம்மா நடிகை திரிசாமா இருக்காங்க பார்த்தீங்களா, விஜய் அவர்களை நீங்கள் ஆகுங்க முதல்ல. நீங்கள் ஆய முடிச்ச அப்புறம் எம்ஜிஆருக்கு பின்னாடி எப்படி ஜெயலலிதா வந்துச்சோ அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பேர் நான் வரேன் அப்படின்னு திட்டம் போடுகிறார்கள். அதெல்லாம் அந்த காலம். இன்னமும் பல எம்ஜிஆர் மாதிரியே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அவன் பார்த்துமே சொல்லுவாட்டே நேற்று போட்ட டோப்பா வேறடா, இன்னைக்கு போட்ட டோப்பா வேறடா அப்படின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீ ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஏன் நீ வாயை திறந்து பேசலை? ஒரு ரூட் மேப் மட்டும் போடுறாங்க. எவ்ரி சாட்டர்டே வந்து சனி பகவான் திருநள்ளாறு போகிறாங்களான்னு கேட்குறேன். அங்கே போயிட்டு ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. சனி பகவானாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு திரிசான்றுவாப்ல நீங்க நீங்களே இப்போ ஒண்ணுமே இல்லாத போது த்ரிஷா வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க இப்பவே நம்ம சொல்லுங்க பேட்டி. நீங்க இப்ப மாட்டி எனக்கு நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அப்ப என்ன அர்த்தம்ங்க? அப்ப அந்த அம்மா கனவுக்காக தேவையில்லாம இந்த இளைஞர்களை நாசப்படுத்தாது. சார், விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 13ஆம் தேதி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எவ்ரி சாட்டர்டே அண்ட் இன்க்ளூடிங் சண்டேஸ் கூட மக்களை போய் வந்து சந்திக்க போறாரு. திருச்சியில தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு. டிசம்பர்ல மதுரையில முடிக்க போறாரு. எல்லா ஸ்கெட்யூல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு. இதுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கிரியேட் ஆயிருக்கு சார். இப்போ இருக்கிற இந்த ஆளும் கட்சி ஆல்ரெடி பயந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசப்படுது, விமர்சனங்கள் இருக்கு. KN நேரு அவர்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போறாரு, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இது என்னோட ஏரியா, இங்க எப்படி வந்து அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ பிசிகே இது எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது? நீங்களும் வந்து அவரும் அழைச்சிருக்காரு தலைவர் அவர்கள், பா தம்பி அப்படின்ற மாதிரி. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது எப்படின்னா, விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா சந்திக்கட்டும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மக்களை சந்திச்சு என்ன செய்ய போறாங்க? மக்களை சந்திச்சு எதுக்காக மக்களை சந்திக்கிறாங்க? என்ன சார் கலாய்க்கிற மாதிரி? இல்ல நான் கேட்கிறேன், மக்களை சந்திக்கிறார் இல்லைங்க. இல்ல நீங்க எதுக்கு மக்களை சந்திக்க போறாங்க? தலைவர்கள்ன்றது மக்களை சந்திக்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். மக்களை சந்திக்கிறாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கியில போகணும் சார். பிரச்சாரம் சார், இப்போ 2026க்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுல்ல, அதுக்கு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு புறப்பட்டாரா? கரெக்டா வந்து இப்ப படத்தை முடிச்சாரு. படத்தை முடிச்சதுமே அடுத்து வந்து படம் இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ வேற அவங்க மனைவி வேற ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில வேற போட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. பாத்தீங்களா பார்க்கலையா? ஏர்போர்ட்ல வந்து அவங்க மனைவி இறங்கி இருக்கிறாங்க. மனைவிக்கு பின்னாடி வந்து அவங்க பையன் இருக்காங்க. கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சார்? எல்லாமே சம்பந்தம் இருக்கு, ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இருக்கு. அதாவது எப்படின்னா, நான் வந்து சொல்றது தப்பா எடுக்காதீங்க. இவருக்கு இப்போ என்ன தேவை இருக்குன்னு கேட்குறேன். இப்போ தேர்தலில் வந்து நாடு நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இவர் வந்து இப்போ பாருங்கள், இப்போ நேபாளில் நேபாளில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கு. அங்கே போய் சினிமாக்காரங்களா போய் பண்ணாங்க. இந்த சினிமாக்காரங்களுக்கு பூரா என்ன வேலைன்னா
க்ளீனாக அந்த சினிமா நடித்த புகழை வச்சுக்கிட்டு ஒரு வயசு அப்படி ஆகி நீ அவ்வளோதான் டான்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் டப்புன்னு நேரடியாக அந்த முதல்வர் தான் இவங்க அந்த எம்எல்ஏ எம்பி வேற அந்த அதில் நேரடியாக முதல்வர் பதவிக்கு தான் வருவாங்களாம். இல்ல சார், அதான் வரலாறு, பழைய வரலாறு எடுத்து பழைய பாருங்க. வரலாறு இருக்கு. அதனால இவர் வந்து போகட்டும், நல்லா அது சனிக்கிழமை மட்டும். திமுக, அது என்ன சனி அதிமுக மேல ஆட்சி. சனிக்கிழமையாக போட்டிருக்காரு, அது என்னன்னு தெரியலையே. ஒண்ணே ஒன்று மட்டும் இல்ல சார், ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் பாராட்டுகள் அரே அப்பா. வச்சிருக்காங்க சார். ஏன்னா மக்களுக்கு வந்து வேலைக்கு போற நாட்கள்ல எதுவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுல்ல. மொத்தத்தில் நீங்களே டிஸ்டர்பன்ஸ் தானே. அப்புறம் என்ன நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீ என்ன பண்ண போற தம்பி, நான் அதை கேட்குறேன். நீ வந்து இப்போ மேடை நடத்தினா அங்கே நடத்தின அங்கே என்ன பண்ண அங்கிள் அப்படின்னு அவரை போய் நீ கலாய்ச்ச. கரெக்டாக அவர் உனக்கு அங்கிள் ஆக்கு, சரியா? அது வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப அது ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்களை அவர் வந்து அங்கிள்னு கூப்பிட மாட்டார். நான் கேட்குறேன், இப்போ வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா இப்போ இல்லை பாவம், அம்மா இருக்கும்போது ஆண்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய முடியுமா உன்னால்? நேரத்துக்கு உன்னை உள்ளே போட்டிருப்பாங்க. ஆண்டின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஒரு பேச்சு, நீங்கள் ஒரு நெறியாளர் தானே. அம்மா அம்மான்னு நம்ம அழைப்போம். அம்மாவை பார்த்து ஆண்டி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமான்னு கேட்குறேன். சார், அவங்கள எல்லாருமே வந்து அம்மானு கூப்பிட்டு எல்லாருமே அதனால மேடம் அம்மானு கூப்பிட்டு இங்க மக்கள் பழகிருக்காங்க சார். சார் நீங்க ஏன் சார் இது தேவையில்லாத ஒரு இது கம்பாரிசன்? தேவையான கம்பேரிசன் தான். அதனால இவர் வந்து ஒன்றும் பெருசாக வந்து போய் மக்களை சந்திச்சு மக்களை அரசியல்படுத்த போகிறதில்ல. ஏற்கனவே அவங்க சினிமா பார்த்து பார்த்து குட்டிச்சவராக இருக்கிறாங்க. இவர் மாஸ்டர்ன்ற படத்தை நடித்து மாஸ்டர்னா மக்களுக்கு நல்லது செய்வார்னு பார்த்தா போதையிலே தான் இருப்பார். இவர் போய் என்ன பண்ண போகிறான்னு கேட்குறேன். இப்போ வந்து மாநாடு நடத்தினார். மாநாட்டில் உருப்படியான விஷயங்கள் ஏதாவது சொன்னாரா சொல்லுங்கள். அந்த மாநாட்டில் வந்து அவர் இது மாதிரி வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாருங்க, அந்த அறிக்கையை பேசினாருங்க, மாநாட்டில் இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார், அதுக்காக நான் போராட போகிறேன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். அவர்கிட்ட அரசியலில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லையேங்க. இவர் உண்மையிலே மக்களை அரசியல் படுத்துகிறார் என்றால் வரவேற்கிறது முதல்ல விடுதலை சிறுத்தை இளைஞரணி தான். இவர் எந்த அரசியலுமே பேசாமல் போய் ஒரு படத்தில் கொடுக்குற பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரியே ஒரு டைலாக் எழுதி கொடுப்பாரு. மறந்தும் போயிடுறாரு. சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் நிற்கிறாருப்பா, நின்றாரா நிற்கலையா, அப்புறம் திருப்பி படிக்கிறாரு. இதெல்லாம் வந்து தவறுங்க. முதல்ல வந்து நீங்கள் முதல்ல அரசியல்னா மக்களுக்கு நேர்மையாக நீங்கள் என்ன செய்ய முடியும். அவர் அன்னைக்கு நடத்தும் போதெல்லாம் பாருங்க, அன்னைக்கு நடத்தும் போது கூட ஆணவ படுகொலைகள்லாம் அன்னைக்கு பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு. கரெக்டாக ஏதாவது வாயை திறந்தாரா சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே. வாயை திறந்தாரான்னு கேட்குறேன். எந்த வாயும் திறக்கிறது இல்லை. இவருக்கு நேரடியாக முதல்வர் போஸ்ட்டுக்கு ஆசையாக இருக்குங்க. எவனோ கிளப்பி விட்டாங்க. எனக்கு என்னமோ கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அம்மா நடிகை திரிஷா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஒரு இடத்துல. என்ன கொடுத்துருக்குறாங்க நீ பார்த்தீங்களா பார்க்கலையா? என்ன சொன்னாங்க, என்னங்க உங்களோட அடுத்த எய்ம்னும் போது நான் நேர முதல்வர் ஆகிறதே அப்படின்னதுமே அந்த அம்மா நேரடியாக முதல்வர் ஆக முடியாது. அப்போ அந்த அம்மா ஒரு திட்டம் போடுது, நம்ம முதல்வர் ஆக முடியாது. ஆனால் நம்மளுடைய நண்பர் தான் சொல்கிறேன். கேட்டால் விஜய் அவர்களை நீங்கள் ஆகுங்க முதல்ல. நீங்கள் ஆய முடிச்ச அப்புறம் எம்ஜிஆருக்கு பின்னாடி எப்படி ஜெயலலிதா வந்துச்சோ அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பேர் நான் வரேன் அப்படின்னு திட்டம் போடுகிறார்கள். அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து சோசியல் மீடியா காலம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நேபாளில் சோசியல் மீடியா மூடுனாங்க அப்படின்றதுக்காக முதல்வர் என்ன பிரதமர் என்ன அடித்து விரட்டுறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் தூக்கிட்டே போயிடுறாங்க ஒரு நிதி அமைச்சரை. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா தெளிவாக இருக்குது. டக்குன்னு இப்போ போட்டால் பார்த்ததுமே ரைட் ஓகே. அப்போ அவங்க மனைவி வந்து இறங்கிட்டாங்க ஏர்போர்ட்டில். அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ரைட்டு சிக்கல் இருக்குன்னு புரிகிற அளவுக்கு எல்லாம் இப்போ கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது கூட இங்கே தப்பாக எடுக்காதீங்க. நேபாளில் வந்து புரட்சி எப்படி வெடிச்சிச்சுன்னா சாதாரண வந்து அதில் ஒரு இது போட்டிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? யூடியூப்லேயோ இதுலேயே வந்து ஒரு நகைச்சுவையோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது பணக்கார பயல்கள்லாம் வாரிசில் இருக்கிறவங்கலாம் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. நெப்போட்டிசம், அதாவது அதான் வாரிசுதாரர்கள். அது இங்கேயும் இருக்கு சார். எல்லாத்துலயும் நெப்போட்டிசம். அவ்வளவுக்கு நான் என்ன சொன்னேன், அவ்வளவுக்கு சோசியல் மீடியா வலிமையாக இருக்குன்னு சொல்ல வருகிறேன். அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னமும் பல எம்ஜிஆர் மாதிரியே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அவன் பார்த்துமே சொல்லுவாட்டே நேற்று போட்ட டோப்பா வேறடா, இன்னைக்கு போட்ட டோப்பா வேறடா அப்படின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது நீங்க யோசிச்சு பாருங்க சார். நீங்களே ஒரு இளைஞரணி மாநில செயலாளரா இருக்கீங்க. ஒருத்தரை பத்தி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் பேசினதை பொய் இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் அவளை பேசினேன்ல, இல்ல சங்கத்தமிழ்ல நீ வந்து அவரை வந்து தப்பா சொன்னீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் இல்லாத பொல்லாததை இட்டுக்கிட்டு பேசுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்க கூட தயார். நீ கேட்ட கேள்விக்காக சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் அப்படி அல்ல. அவர் கேவலப்படுத்த வேண்டிய என்ற எண்ணம் இல்லை. உங்களுக்கு அரசியல் தலைவனா நீ வந்துட்ட, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுன்னு வச்சு அதை வச்சு தான் நீங்க பேச முடியும். நீ வந்து என்ன பண்ண இப்ப இல்ல சார், என்ன பண்ணாரு அப்படின்றதுக்கு அவர் முன்னாடி பதவியில ஏதாவது இருந்தாரா? இல்ல நாங்க பதவியில அங்க இருக்கிறோம். நாங்க பதவி இல்லாம எத்தனை விஷயத்துக்கு நாங்க போராடுறோம், எத்தனை விஷயத்துக்கு நாங்க இது பண்றோம். ஒரு இது வச்சிருக்கீங்க இல்ல சார், ஏன் நீ போராடு. நான் என்ன கேட்கிறேன், நீ ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஏன் நீ வாயை திறந்து பேசல? என்னோட கேள்வி கரெக்டா தப்பா? ஏன் நீ ஒரு பெரிய மாநாடு போட்டாலும் ஏன் அதில் எந்த வேணும் தீர்மானத்தை ஏன் நீ நிறைவேற்றல? மாநாடுலாம் முடிஞ்சா பிறகு யாராவது சொல்லியிருப்பாரு, மாநாடுனாலே தீர்மானம் தாண்டா, போட்டு பிரிண்ட் போட்டு அனுப்புங்கடா அப்படின்னு அப்புறம் அனுப்புற. அப்போ இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் அப்படி தான் பேச முடியும்.
இல்லை நான் புரிதலோட இப்போ நான் வர்றேன், நான் மக்களை சந்திக்கிறேன், மக்களை சந்தித்து இந்தந்த கோரிக்கையை நான் வைக்க போகிறேன் சொல்லுங்கள். ஒரு ரூட் மேப் மட்டும் போடுறாங்க. எவ்ரி சாட்டர்டே வந்து சனி பகவான் திருநள்ளாறு போகிறாங்களான்னு கேட்குறேன். அங்கே போயிட்டு ஆரம்பித்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. சனி பகவானாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். கரெக்டாக அதை விட்டு நீ சனிக்கிழமை அங்கங்கே போகிறோம்ட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்குறோமே தவிர அவர் பாவம் நேருவா அவர் ஏன் தேவலமா அப்படி சொல்லக்கூடாது. நான் வந்து தடுக்கணும்னு சொன்னேன்னா இல்லை. நல்லா போங்க, மக்களை சந்திங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு பயனுள்ள வேலையை செய்யுங்க. நாங்கள் போய் மக்கள்கிட்ட போய் இந்த பார் எக்ஸாம்பிள், நீங்கள் பெண்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50 விழுக்காடு 33 விழுக்காடு நாங்கள் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுப்போம் சொல்லு. நான் முதல்வராக இருந்தால் துணை முதல்வர் நான் பெண்ணுக்கு கொடுப்பேன் சொல்லிட்டா சொல்லுங்க. நீங்களே இப்ப ஒண்ணுமே இல்லாத போது த்ரிஷா வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க பேட்டி இப்ப மாட்டிக்கிட்டீங்க. அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்துச்சா கொடுக்கலையா சார்? அவங்க அப்படி சொல்லல சார். இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் வர்றது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு விருப்பம், என்னோட நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் ஆகுறது அப்படின்னு சொல்றதுக்கு பேசுனதுங்க. நான் இந்த பேச்சுக்கே நான் வரல. நான் சொன்னது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அம்மாட்ட அவங்கள மாதிரி நெறியாளர் போய் பேட்டி கேட்குறாங்க. என்னங்க உன் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு. நான் தமிழக முதல்வராவதான் எனது லட்சியம். உடனே சிரிக்கிறாங்க அவன் நெறியாளர். நீ சிரிச்ச மாதிரியே சிரிக்காத, நான் சீரியஸாக சொல்கிறேன்னாப்புல. இப்போ அதே அம்மா இன்னைக்கு விஜய் இறக்கி விட்டாங்க. விஜய் இறக்கி விட்டுட்டு இன்னைக்கு துபாயில் போய் என்ன சொல்கிறாங்க, என்னமோ ஒரு அவார்டு, சீமா அவார்டா ஏதோ ஒரு அவார்டில் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கனவு வெற்றி பெறும். அப்போ என்ன அர்த்தம்ங்க? அப்போ அந்த அம்மா கனவுக்காக தேவையில்லாமல் இந்த இளைஞர்கள்லாம் நாசப்படுத்தாதீங்க. இளைஞர்கள் உங்களை நம்பி வர்றாங்க. நாளைக்கு வந்து நான் எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில், வரலாம் வாய்ப்பே இல்லை, வெற்றி பெறவே முடியாது. எங்களுக்கு தெரியும் அரசியல் இப்போ நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறோம். இந்தபடி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 12 விழுக்காடு வாங்கலாம், விஜய் மட்டும் ஜெயிக்கலாம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் வெற்றி வேலை தேவையில்லாமல் வண்டி எடுத்துக்கிட்டு ஊராக போய்கிட்டு இருக்கீங்களே? இல்லை ஒரு கருத்தை வைங்க. இந்த கருத்தை அந்த வண்டி கூட தம்பி தான் ரெடி பண்ணியிருக்காரான். அன்பு தம்பி கட்சியில் இருந்தார்ல ஆதவ அர்ஜுன், அவர் வண்டி ஒன்று ரெடி பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாரு. அதனால் வந்து இது வந்து எந்த பயன் நடக்காது. அதனால் அந்த அண்ணன் நேராக சொன்னீங்க, அவர் தேவையில்லாமல் வந்து பயந்து போய் நான் எப்படி பார்ப்பேன்றதுலாம் தேவையில்லாத வேலை. நல்லா அனுப்பி கொடுங்க. முடிஞ்சால் நீங்கள் கூட ஒரு வண்டி 2 வண்டியை கொடுத்து விடுங்க. அது ஒன்றும் ஆகாது, எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். சார் நீங்க வந்து இப்போ துண்டு சீட்டு வச்சு அவர் பேசுறத வச்சு நீங்க துண்டு சீட்டு வச்சு அதை வச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நேத்தி வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு ஏதாவது ஒரு நெறியாளர்கள் கேள்வி கேட்கும் போது பிரஸ் மீட்ல அவருமே வந்து அதை பதில பார்த்து சொல்றதுன்னு அது எவ்வளவு பெரிய ஒரு விமர்சனமாச்சு. அது வந்து இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 50 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு இளைஞன், அவர் 70 வயதுக்கு மேலே போயிட்டார். வயது முதிர்ச்சியில் என்றைக்குமே எனக்கு அவ்வளோ பெரிய ஆள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. அவரே கடைசி காலகட்டத்தில் பேப்பரை வச்சு தானே பேசினார். இவங்கெல்லாம் பாராட்டுங்க. மோடி வந்து பத்திரிக்கையாளரையும் சந்திக்கிறது இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்களையாவது ஒருவேளை துண்டிச்சுட்டோ இல்லை பேப்பரோ வச்சு பார்க்குறோம். அவர்கிட்ட போய் பத்திரிக்கை வந்து ஓ மை காடு ஓடினாரோ ஓடலையா? அதனால் வந்து நம்ம அப்படிலாம் நமக்கு இது பண்ண முடியாது. இவர் ஒரு இளைஞர், டான்ஸுக்காரு, நல்லா டான்ஸ் போடக்கூடியவர், இளைஞராக இருக்கார். ஏன் இப்போ அப்படி விவரம் இல்லாமல் இருக்கீங்கன்னா அவருக்கு அன்பாக நான் அறிவுரை சொல்கிறேங்க. நீங்கள் என்னமோ அவர் ஏற்று பேச நக்கல் பண்ண நீங்கள் நினச்சா அப்படி நீ சிந்திக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. அவர் என்னோட அன்பு தம்பி. கரெக்டாக? தம்பிக்கு நான் அரசியல் படுத்துகிறேன். அன்பு தம்பி, நீ அரசியலில் வந்து இதெல்லாம் செய்யப்பா, இப்படிலாம் பண்ணாத, உன்னை வந்து ஏமாத்திடுவாங்க. ஒரு குண்டா ஒரு தம்பி, உங்கள் அண்ணன் அவர் ஆனந்தா ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? அவர் என்னமா இவர் தமிழா பாண்டியன்னு சொல்லுவார். அவர் என்ன விறகு கடை வச்சுருந்தான்னு சொல்லி நமக்கு தெரியாதுங்க. அவர் சொல்ல விறகு கடைலாம் வச்சுருந்தாரு, இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஏதோ பேசிக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னாப்புல, அதை வச்சு நான் சொல்கிறேன். இன்னொரு தம்பி எனக்கு தெரியும், தமிழே படிக்க தெரியாது, உயரம் ஒரு தம்பி இருப்பார். பார்த்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பு வராது. இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னங்க பண்ண போகிறீங்க? பேசாமல் இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்களே யோசிக்கும் போது கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சிக்கு ஒரு சின்னம்ல இருந்து 2வது மாநாடு போட்டு இப்ப மக்களை போய் சந்திக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்காருல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாமே சார், எந்த மாதிரியான ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்க்கிறேன். நான் அன்பு தம்பி விஜய் அவர்களை அரசியல் படுத்துறேன். தம்பி இவங்க எல்லாம் ஏமாந்து போயிடாத, உயரமானவனையும் நம்பாத, குண்டானவனையும் நம்பாத, உன்னைய நம்பு, திருசாமியும் நம்பாத, கீர்த்தி நம்பாத, உன் மனைவி சங்கீதாவை நம்பு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த உங்களுடைய பிபிடி சினிமா மூலமாக அன்பு தம்பிக்கு நான் சொல்கிற ஒரே அறிவுரை, இந்த அறிவுரை நல்லா இருக்கும். வேணுமா நீ பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரே போட்டு பார்த்தாருன்னா சங்கத்தம்பி அன்னைக்கே கரெக்டாக தான் சொன்னார். நீ பாருங்களேன், நடக்கும் பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஃபைன் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரொம்ப நாள்ல இல்லை. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் விவாதத்துக்கு உள்ளாக போறோம். இன்னும் இப்போ அவர் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வரப்போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்றும் விமர்சனம் பண்ணல, நல்லா பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க.
நல்ல பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட போங்க, மக்களை அரசியல்படுத்துங்க. இந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி உருவாக வேண்டும், நேர்மையான ஆட்சி உருவாக வேண்டும், மக்களுக்கான ஆட்சி, அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட உங்கள் சொந்த புத்தியில் செய்யுங்க, யாரும் சொல்கிறத கேட்காதீங்க. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.